கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டைம் எடுத்து பண்ணாலும் எடுத்த டைமுக்கு ஒருத்தா டேஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து அரை மூடி தேங்காய் திருப்பி சேர்த்துக்கணும். அதோட நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அது நல்ல பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதோட 2 வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் சேர்த்து கோல்டன் கலர் ஆகுற வரை வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். புதினா மல்லி சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கணும். இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல சிக்கன் வேகிற வரை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தா ரொம்பவே டேஸ்டியான வறுத்த வச்ச சிக்கன் கறி ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.